வணக்கம். முருகன், திருநெல்வேலி. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இயேசு ஒரு இடத்துல கடிந்து கொள்கிறார், திட்டுறார். நம்ம அப்பா நம்ம பிள்ளைங்களை சில நேரத்தில் திட்டுவாங்க. எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு, எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் நான் பேசுகிறாரு அப்படின்னா, அவங்க எதுக்காக இல்லை, ஒரு காரணத்துக்காக தான் திட்டுவாங்க. நம்ம பிள்ளை நம்மளோட புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் அப்படின்றதில் எல்லா தகப்பனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்பு தான் உங்களை படைத்த கடவுள், உங்களை உண்டாக்கின தெய்வம் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத, புத்தி இல்லாத அப்படின்னு சொல்லி. இந்த விசுவாசமும் புத்தியும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த விசுவாசத்தையும் புத்தியும் வச்சு ஒரு மனுஷன் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும்னா, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது உங்களை படைச்சவர் தான். அப்படியாப்பட்ட ஒரு ரியல் லைஃப்பை வாழணும் அப்படின்றத அவர் ஆசைப்படுறார். அப்படியாப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.